தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் ஆசிரியை மீது தாக்குதல் நடத்தியவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர் ரமணி அவர்களினுடைய மீதான தாக்குதல் என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய எக்ஸ் தளத்தில் தற்போது பதிவிட்டிருக்கிறார். ஆசிரியர்கள் மீதான வன்முறையை துளியும் சகித்துக் கொள்ள முடியாது எனவும் தாக்குதலை நடத்தியவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்படும் எனவும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆசிரியர் ரமணி அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினர்களுக்கும் மாணவர்களுக்கும் சக ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாசத்திரம் அருகே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்த ஆசிரியர், குறிப்பாக இவருடைய இந்த இறப்பு என்பது பேரிழப்பாக பார்க்கப்படுவது எனவும் இது போன்று ஆசிரியர் மீது வன்முறையை துளியும் சகித்துக் கொள்ள முடியாது எனவும் தற்போது பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக பன்னீர்செல்வம் மதன் என்பவர் ரமணியை திருமணம் செய்து ஆசைப்பட்டு தனது பெற்றோர்களுடன் கூறி பெண் கேட்க சொல்லியிருப்பதாக ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக சில நாட்களுக்கு முன் பெண் கேட்டு சென்ற மதனினுடைய பெற்றோர்களிடம் ரமணிக்கு மதனை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என ஆசிரியர் ரமணி தெரிவித்ததாக குடும்ப பிரச்சனை காரணமாகவும் இதனால் ஆத்திரமடைந்த மதன் இன்று காலை மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரமணி வகுப்பறையில் பாடம் எடுத்துக் கொண்டிருந்த போதே வகுப்பறைக்குள் புகுந்து ரமணி கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் தற்போது அவருடைய எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது போன்று ஆசிரியர்கள் மீது வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நந்தா, நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு. குருநாதன் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக ஆசிரியர் கூட்டமைப்பிலிருந்து திரு இளங்கோவன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இதன் மூலமாக எழுப்ப வேண்டி இருக்கிறதுன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா. நாங்க ஆரம்பத்துல இப்ப மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் வேணும்னு கேட்கிறோமோ அதே போலதான் ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டம் வேணுங்கிறது எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை. அது எந்த மாற்று கருத்து இல்லை. கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கைகள் நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம். ஆசிரியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பொதுவாக பள்ளிகள்ல பாதுகாவலர்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்கா? முதல்ல இருக்கக்கூடிய பணியை போட்டாலே போதும். இரவு காவலர் இருந்தது, அந்த பணியும் கிடையாது. பகல்ல இருந்த பாதுகாவலர் கிடையாது. பள்ளிகளுக்கு சேங்ஷனான அந்த அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களை நிரப்பினாவே போதுங்களே, அதே கிடையாது. ஏதோ வாட்ச்மேன் வேணும், நைட் வாட்ச்மேன் வேணும், நீர் விட்டு போவது வேணும், ஓஏ வேணும். எந்த போஸ்டுமே உங்களுக்கு எந்த பணியிடங்களும் நிரப்பப்படாமல் எல்லாமே காலியாக தானே இருக்கு. இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடமும் காலி, அலுவலக பணியிடமும் காலி, இந்த மாதிரி அடிப்படை பணியாளர் பணியிடமும் காலி, எல்லாமே காலி இடங்களாக தானே இருக்கு. அதனால ஆசிரியர்கள் இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கும். பணியில பாதுகாப்பு இல்லை, மாணவர்களை கண்டிக்க கூடாது, கடுமையான சொற்களை பேசக்கூடாது. அதனால இன்னைக்கு எதா இருந்தாலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கவங்களே ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு இளங்கோவன். இது ஆசிரியர்களுடைய பிரச்சனை, ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு என்ற அந்த ஒரு கோணத்திலும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு உரிமை இல்லையா? அப்படி வெளிப்படுத்தினால் அவர் கொலை செய்யப்படுவாரா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது.